பிரைஸ் த லார்டுங்க. இன்னைக்கும் அநேக வேலையில நமக்கு ஒரு டவுட் இருக்கும். உண்மையா ஆண்டவர் என் கூட தான் இருக்காரா? சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தா எனக்கு அகெயின்ஸ்டா இருக்குது. உண்மையா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? என் கூட பேசி கொண்டு இருக்கிறாரா? அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணலாம் இல்லையா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதற்கான ஒரு அடையாளங்களா நான் சொல்லட்டா. முதல்ல நம்ம எல்லாராலையும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒதுக்கப்படுவோம். ரொம்ப தனிமையா இருக்கிறோம். அப்படி நீங்க தனிமையா இருக்கிறீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களோடு இருக்கிறாரு, உங்களை கொண்டு பயன்படுத்த போறார். ரெண்டாவது எல்லா இடங்களிலும் நிராகரிக்கப்படுவோம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது மற்றவங்களை விட ஆண்டவர் நம்ம கிட்ட பேசணும்னு அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்மளை விட்டு பிரித்து கொண்டு போவாங்க. ஸோ அப்படி நீங்க மற்றவங்க எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு எல்லார்ட்டேருந்து பிரித்து நீங்க தனிமையா நிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா தேவன் உங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது, அநேக சூழ்நிலைகள்ல உங்களுக்கு நெருக்கமா மாறும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வச்சுலையும் கடைசி நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னா, இல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதுவே என்னுடைய லைஃப்ல போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கமா மாறும். அப்படி நெருக்கமா மாறுது அப்படின்னா நிச்சயமா தேவன் உங்க கூட இருக்கிறாரு. இந்த 3 சிச்சுவேஷன்ல நீங்க கடந்து வந்துட்டு இருக்கீங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோட இருக்கிறாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். God bless you.